Good morning students. Welcome to your social class. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நியூ லெசன் ஏன்ஷியன் சிவிலைசேஷன். சரிங்களா? ஸோ சிவிலைசேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நாகரிகம் அப்படின்ட்டு. ஸோ ஏன்ஷியன் சிவிலைசேஷனில் நம்ம நியர்லி 4 சிவிலைசேஷன் பற்றி நம்ம படிப்போம். சரியா? ஸோ ஒன்று வந்து எஜிப்ஷியன், இன்னொன்று மெசபடோமியன், Chinese civilization and then Indus Valley civilization. ஸோ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது இந்த 4 சிவிலைசேஷன் பற்றி தான் இந்த லெசனில் பார்ப்போம். ஸோ அபவுட் சிவிலைசேஷனில் ஒரு சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சொசைட்டி, அதாவது சோஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ எப்படி வந்து ஸ்டேட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ஸோ எப்படி வந்து அவங்க சிவிலைஸ்டு நேஷனாக டெவலப் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிவிலைசேஷனையும் பார்க்கலாம். ஒரு சிவிலைசேஷன் அப்படிங்கிறது எது வந்து சிவிலைசேஷன் அப்படின்றது தான் இந்த இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ த அர்பன் சொசைட்டிஸ் தட் அடாப்டட் காம்ப்ளெக்ஸ் வேஸ் ஆஃப் லைஃப் were more organized than the early hunter-gatherer and Neolithic farming societies. ஸோ நம்ம ப்ரீவியஸ் லெசன் என்ன பார்த்தோம், அதாவது ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி வந்து ஹியூமனோட எமர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்றது. ஸோ எப்படி வந்து அவங்களோட உணவு வந்து அவங்களே தயாரித்து சாப்பிட்டாங்க, ஸோ எப்படி வந்து வீல் கண்டுபிடிச்சாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து ஹியூமன் அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் எப்படி வந்து ஏப்ஸ்லேருந்து எமர்ஜ் ஆனா அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்து அடுத்து ஒரு சிவிலைஸ்டு ஸ்டேஜாக எப்படி மாறினாங்க அப்படின்றது தான் சிவிலைசேஷன். சரிங்களா? ஸோ தி ப்ராக்டிஸ்டு கிராஃப்ட் என்கேஜ்ட் இன் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், adopted science and technology and formed political organization. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து நியோலித்திக் ஏஜில் வரும். ஸோ அந்த அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் அவனுக்கு தேவையான உணவுகளை வந்து அவங்களே தயாரித்தாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக இருக்கிறது என்ன அப்படின்னா அவன் ப்ரொடியூஸ் பண்ண அந்த க்ராப்ஸை வேறு ஒரு பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் அங்கே தான் வர ஆரம்பிக்குது. சரியா? தென் அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகுது. ஸோ அப்படி ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் ஆகுறாங்க. தட் இஸ் ஸ்டேட். ஒரு மொனார்க்கிக்கல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் மாதிரி ஒரு ஹெட்டுக்கு கீழே ஒரு குரூப்பாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹென்ஸ் த டேர்ம் சிவிலைசேஷன் இஸ் யூஸ்டு டு டிஸ்டிங்யூஷ் தெம் ஃப்ரம் த ஏர்லி ஃபார்ம் ஆஃப் சொசைட்டீஸ். ஸோ இப்போ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லேருந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேஜை ரெஃப்ளெக்ட் பண்ணுறது தான் சிவிலைசேஷன். ஸோ ஹவெவர் they should not be considered superior to the other forms of societies since each culture and or civilization had its own unique features. அப்போது சிவிலைசேஷன் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கும்போது யாரும் உயர்வாக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சிக்கல. சரியா? ஸோ அவங்களோட யூனிக் ஃபீச்சர்ஸை டெவலப் பண்ணுறதுல மட்டும்தான் அவங்களோட கான்செப்ட்டு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஏன்சியன் சிவிலைசேஷன். ஸோ civilization is seen as an advanced organized way of life. It instilled a way of life that could be considered as an adaptation to particular environmental and cultural context. ஸோ இப்போ சிவிலைசேஷன் அப்படின்றது வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லைஃப். ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜில் மூவ் ஆகிட்டு ஸோ அப்போ அந்த சிவிலைசேஷன்லேருந்து இப்போ ப்ரெசென்ட்லேயே எந்தளவுக்கு சயின்டிஃபிக்காக டெவலப் ஆகிருப்பாயிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இல்லையா? So when it's become necessary for large number of people to live in close proximity, they brought in planning, organization and specialization. Settlements were planned and laid out. A polity emerged, society became organized and food production and craft production were regulated. ஸோ அப்போது ஒரு சிவிலைசேஷன் அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ நாகரிகமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க. சரிங்களா? So as civilization began to take shape, huge buildings were built. The art of writing developed and science and technology contributed to the betterment of society.
அப்போது எல்லா ஃபீல்டுலையுமே என்ன ஆகுது அப்படின்னா டெவலப்மெண்ட் வர ஆரம்பிக்குது ப்ரீவியஸ் மந்த்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிவிலைசேஷன் அப்படின்றது எமர்ஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஏன்ஷியன் டைமில் பார்க்கும்போது ஸோ எல்லா நாடுகளும் இப்போ ப்ரெசென்ட்டில் எல்லாருமே நாகரிகமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த சிவிலைஸ்டு கண்ட்ரியாக எமர்ஜ் ஆன கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஜிப்ஷியன், மெசபடோமியன் அண்ட் சைனீஸ் அண்ட் த இண்டஸ் civilization were the important early civilization. ஸோ இந்த 4 சிவிலைசேஷன் தான் மெயினான சிவிலைசேஷனாக நம்ம ஹிஸ்ட்ரியில் கன்சிடர் பண்ணுறோம். While these civilization flourished in certain regions, people in other parts of the world lived as hunters, gatherers and pastoralized. ஸோ இந்த சிவிலைஸ்டு டெவலப் ஆன அந்த ஸ்டேஜ்லேயுமே அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போயுமே பீப்புள் வந்து ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸாக தான் இருந்திருக்காங்க. வேட்டையாடி அவங்களோட உணவுகளை சேகரிக்கக்கூடிய மனிதர்களாக தான் வாழ்ந்திருக்காங்க, சிவிலைஸ்டாக இல்லை. ஆனால் இந்த 4 பிளேஸில் மட்டும்தான் சிவிலைசேஷன் அப்படின்ற ஒன்று எமர்ஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏன்ஷியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நாகரிக வாழ்க்கை வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ the hunters, gatherers and pastoralists maintain their relationship with these civilization through interactions. The history is also equally important. During the time of the civilization, South India witnessed the emergence of Neolithic agro-pastoral communities and microlithic form of life by hunters and gatherers. ஸோ அப்போ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மற்ற சிவிலைஸ் நேஷன்ஸை தவிர மற்ற இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து நியோலித்திக் கல்ச்சர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்க்கக்கூடிய சிவிலைசேஷன் Egyptian civilization. As one of the oldest civilization, the Egyptian civilization is known for its monumental architecture, agriculture, arts, science and craft at the very early age. ஓகேயா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜிப்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ மாதிரி பார்ப்போம். ஸோ இதில் வந்து எஜிப்டோட ஆர்கிடெக்சர் அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் தென் அவங்களோட ஸ்டைல் வந்து இதில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஜிப்ட் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் தான் இது. ஸோ இதான் வந்து எஜிப்டோட லொக்கேஷன். ஸோ ஏன்ஷியன் எஜிப்டோட டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து நியர்லி 3000 years. ஓகேயா? ஸோ 3000 years ஆகும் உங்களோட சிவிலைசேஷன் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதில் அவங்களோட கிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிங்காக யார் இருந்தாங்க அப்படின்னா நார்மல். இவர் வந்து ஒரு ஸ்கார்பியன் கிங்கு. ஸோ 3200 BCயில் வந்து இவங்க கிங்காக மாறுறாங்க அந்த சொசைட்டியில். சரியா? ஸோ இவங்களோட இந்த சிவிலைசேஷன் டெவலப் ஆகிறதுக்கு நைல் ரிவர் தான் வந்து மெயினான ரீசனாக இருக்குது. ஸோ நைல் ரிவர் பார்த்திங்க அப்படின்னா லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. சரியா? ஸோ இந்த ரிவரை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த பீப்புள் வந்து நிறையா வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒர்க் வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரிவர் தான் வந்து அதாவது இந்த ஈஜிப்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் டெசர்ட் ரீஜனாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான். ஆனால் இந்த நைல் ரிவர் இருக்கிற காரணத்தினால இது ஒட்டி இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே ஃபர்டைலான ரீஜனாக இருக்குது. ஸோ இந்த நைல் ரிவரோட ஃபார்மேஷன் தான் வந்து 4 பார்ட்லேருந்து சேர்ந்து ஒரு சிங்கிள் ஏரியாவாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரிவர்லேருந்து தான் வந்து உங்களுக்கு என்னவும் இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் இந்த நைல் ரிவர் தான் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஆர்கிடெக்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து இந்த நைல் ரிவர் மூலமாக மட்டும்தான் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து அதுக்கு தேவையான ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அங்கே அந்த டைமில் இருந்த காட்ஸ், அவங்க வழிபட்ட காட்ஸ். ஸோ நேச்சர் தான் அவங்க காடாக வந்து வழிபட்டாங்க. சன் காட், மூன் காட், ஸோ அந்த மாதிரி. ஸோ இவங்களோட அந்த ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் பாடி இருக்கும், ஆனால் அனிமல்ஸோட ஹெட் இருக்கும். ஸோ இதான் வந்து அவங்களோட தான் இருக்கும். இது வந்து சன் காடு தான் அவங்களோட மெயினான காடாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே அவங்களோட அந்த பிரமிட்ஸ். ஸோ பிரமிட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரமிட்ஸ்க்கு இன்சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பெரிய பெரிய இது எல்லாமே. ஸோ இதில் துங்காமூன் இவரோட பிரமிட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான பிரமிடாக இருக்குது. ஸோ நம்மளோட வேர்ல்டு ஒண்டர்ஸ்லேயும் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டெட் பிளேஸ், ஸோ பரியல் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா கிங்ஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண பொருள், ஸோ கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே போட்டு அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து ஒரு டூப் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பார்ட்டு. சரிங்களா? ஸோ இது வந்து அந்த ஒன் ஆஃப் த டூம். ஸோ எல்லாமே ஸ்டோனால் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கும். சரியா? ஸோ
ஸோ அப்போ வந்து அந்த கிங்ஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு துணியில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரேப் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த நிறைய அதாவது ஒரு சில சால்ட் வெரைட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த சால்ட் வெரைட்டிஸ் ப்ளஸ் நறுமண பொருட்கள் எல்லாமே போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மரப்பெட்டியில் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அவங்கள வந்து அதில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிக்டோகிராஃபிக் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க சொல்ல வர விஷயங்களை வந்து பிக்சரைஸாக இப்போ வந்து ஒரு க்ரோ அப்படின்னா அங்கே வந்து அந்த க்ரோவோட பிக்சர் இருக்கும். ஸோ அது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுனா ஃபிஷ்ஷோட பிக்சர் இருக்கும், பேர்ட்னா பேர்டோட பிக்சர், மேனு ஃப்ளார்னா ஃப்ளார். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்டோகிராஃபிக் ரைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த டூன்லலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிக்டோகிராஃபிக் ரைட்டிங்கில் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே அவங்களோட ரைட்டிங் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஆர்கிடெக்சர் ஸ்டைல் என்ன அப்படின்றத பற்றி நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுது. சரியா? ஈஜிப்டோட ஜியோகிராஃபி பார்த்திங்க அப்படின்னா Egypt lies in the northeastern corner of the African continent. It is bounded by the Red Sea on the east and Mediterranean Sea in the north. Egypt is irrigated by the river Nile. ஸோ அப்போ இது வந்து ஈஜிப்டோட லொக்கேஷன் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதோட நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ஸில் என்னென்ன மாதிரியான ஓஷன்ஸ் இருக்குது அப்படின்றது. இது வந்து ஈஜிப்டோட லொக்கேஷன். சரியா? இந்த க்ரீன் கலரில். ஸோ the Nile River which originates in Lake Victoria in the south and flowing into the Mediterranean Sea in the north. ஸோ deserts are seen on both sides of Nile River. அப்போ நைல் ரிவரோட ரெண்டு சைடும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாமே என்ன எப்படி இருக்கும்னா டெசர்ட்டாக தான் இருக்கும். பட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நைல் ரிவர்னால தான் வந்து இந்த எஜிப்சியன் சிவிலைசேஷன் அப்படின்றது ஒரு ஃபர்டலான சிவிலைசேஷனாக வந்து டெவலப் ஆகிருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த நைல் ரிவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு க்ரீக் ஹிஸ்டாரியன், அதாவது ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெரடோட்டஸ் என்ன சொல்கிறாருன்னா நைல் ரிவர் வந்து கிஃப்ட் ஆஃப் நைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிஃப்ட் ஆஃப் நைல் பை த க்ரீக் ஹிஸ்டாரியன் ஹெரடோட்டஸ். ஸோ அப்போது ஈஜிப்டோட கிஃப்ட்டு அப்படின்னே நம்ம இந்த நைல் ரிவரை சொல்லலாம். ஓகேயா? ஸோ எதனால் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அலுவியம் செட்டில்மெண்ட்ஸ் தான் இதுக்கு காரணமாக இருக்குது ஃபெர்டிலிட்டிக்கு. ஓகேயா? ஸோ திஸ் அலுவியம் நேச்சர்டு அக்ரிகல்ச்சர் ஹெல்ப்டு டு ப்ரொடியூஸ் surplus of food grains leading to the development of Egyptian civilization. அப்போது அந்த அலுவியம் செட்டில்மெண்ட்னால என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாயில் வந்து ஃபெர்டைலான சாயில் ஆகுது. அப்போ சாயில் ஃபெர்டைலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அக்ரிகல்ச்சரும் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்து அங்கே சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமே அதுதான் சொல்கிறாங்க. ஸோ த ட்ரை ரீஜன்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் நைல் ரிவர்ஸ் however remain desert. ஸோ அந்த ரெண்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னா டெசர்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபரோஸ். ஸோ ஃபரோஸ் அப்படின்றது கிங், சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ த எஜிப்சியன் கிங் வாஸ் நோன் அஸ் ஃபரோ. ஸோ இப்போ கிங்கை தான் என்ன நேமில் சொல்கிறாங்கன்னா ஃபரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த பீப்புள் ட்ரீட்டட் ஃபரோ ஆஸ் அ டிவைன். சரியா? டிவைன் ஃபார்ம். So under the pharaoh there was a hierarchy of officials including viziers, the governors of provinces, local mayors and tax collectors. So இப்போ இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப். ஸோ டிவைன் ஃபார்ம் அப்படின்னா அதாவது கிங் அப்படின்றவங்க வந்து கடவுளோட தூதுவர். அதாவது கடவுளுக்கு அடுத்தபடியாக இந்த மண்ணில் வந்து இருக்கக்கூடிய அடுத்த கடவுள். ஸோ அதான் வந்து டிவைன் தியரி. ஸோ இதுதான் வந்து அவங்களோட அந்த டிவைன் தியரியாக இருந்துச்சு. ஸோ அண்டர் த ஃபரோ தெர் வாஸ் அ ஹைரார்கி. ஸோ அப்போ அதுக்கடுத்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸில் வந்து ஃபரோக்கு அப்புறம் வந்து விஜியருக்கு அப்புறம் வந்து ப்ராவின்சஸ், அதாவது கவர்னராக இருக்கிறாங்க அவங்க விஜியஸ்ன்றவங்க வந்து, தென் லோக்கல் மேயர்ஸ் அண்ட் தென் டேக்ஸ் கலெக்டர்ஸ். இது வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ த என்டையர் சோஷியல் சிஸ்டம் வாஸ் சப்போர்ட்டட் பை த ஒர்க் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிசான்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டோன் கட்டர்ஸ், மேசோன்ஸ், பாட்டர்ஸ், கார்பெண்டர்ஸ். ஸோ அப்போ எல்லாருமே இந்த ஒர்க் டீலிங்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ த லேண்ட் பிலாங்டு டு த கிங் அண்ட் வாஸ் அசைன்டு டு த அஃபீஷியல்ஸ். இப்போ லேண்ட் அப்படின்றது கிங்கு, அதை வந்து ரூல் பண்ணுறதுக்கு வந்து அஃபீஷியல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தென் ஸ்லேவரி வாஸ் நாட் காமன் பட் கேபிட்டிவ்ஸ் வேர் யூஸ்ட் அஸ் அ ஸ்லேவ்ஸ். ஸோ ஸ்லேவரி அப்படின்றது ஸ்லேவ்ஸ் அப்படின்றவங்க அடிமைகள். ஸோ அந்த ப்ராசஸ் ஸ்டார்டிங்கில் இல்லை, ஆனால் வந்து லேட்டரால் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இது வந்து ஸ்லேவரி சிஸ்டம். பட் அதாவது கேப்டிவ்ஸை வந்து ஸ்லேவ்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ விசியர்ஸ், கிங்குக்கு அப்புறம் விசியர்ஸ் were the high officials who administered territories under the directions of the pharaohs. ஸோ கிங் சொல்கிறபடி அதுக்கு அடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் பார்க்குறது விசியர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ தி எஜிப்சியன் பிலீவ்ட் in their life after death, therefore they preserved the dead body.
ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மம்மிஸ் ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த ப்ராசஸ். ஸோ த ஆர்ட் ஆஃப் ப்ரிசர்விங் த டெட் பாடி இஸ் நோன் அஸ் மம்மிஃபிகேஷன். அப்போது அந்த இறந்த உடலை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான மெத்தடு தான் மம்மிஃபிகேஷன். ஸோ த பிரமிட்ஸ் அண்ட் டூம்ஸ் வேர் பில்ட் டு ப்ரிசர்வ் த பாடி ஆஃப் ஃபரோஸ். ஸோ அப்போ பிரமிட்ஸ் அப்படின்றோம், டூம்ஸ் அப்படின்றதும் ஃபரோஸோட அந்த டெட் பாடிஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான். ஸோ த ஃபேமஸ் எஜிப்ஷியன் ஃபரோஸ் துன்காமோன் who ruled from 1332 to 1322 BC, tomb with a rich variety of offerings is locked near Luxor in Egypt. So the mask is mummy made of gold and decorated with precious stones is an important artifact of the Egyptian civilization. So அப்போ இந்த கிங்கோட அதாவது துன்காமோட டூம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஜிப்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டூம். ஏன் அப்படின்னா இவரோட அந்த ஃபேஸில் அந்த ஒரு மாஸ்க் மாதிரி ஃபேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ப்ரெஷியஸ் டூ எல்லாமே அதில் வந்து ஆர்ட் ஒர்க்காக வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து மம்மிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி இதில் இருக்கும். ஸோ இது என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த மம்மிஃபிகேஷனில் அந்த இறந்து போனவங்களோட அந்த டெட் பாடிஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவங்க ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த இறந்த வீட்டில் வந்து சம் வெரைட்டிஸ் ஆஃப் சால்ட் இருக்கும். ஸோ அந்த சால்ட்டை வந்து என்ன செய்வாங்க அந்த டெட் பாடிஸோடு போட்டு இந்த வச்சு கொட்டி அவங்க வந்து முதல்ல வந்து அவங்கள எதுக்காக அப்படின்னா அது வந்து அவங்களோட பாடிஸ் வந்து அழுகி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா நியர்லி 40 days. ஸோ 40 daysக்கு அப்புறம் திரும்ப அகெயின் வந்து அவங்கள வந்து அந்த டெட் பாடிஸ் வந்து மறுபடியும் வெளியில் எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பெரிய துணியில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அதாவது டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஸோ கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களோட அவங்க யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு, ஸோ அவங்க தேவையான ஃபுட்டு, ஆர்னமெண்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி அந்த டூம்போடே வச்சு அதுக்கு வெளியில் வந்து டூம்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து அந்த மாடல் பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான். இந்த மாதிரி போட்டுட்டு வெளியில் வந்து பிரமிடாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து மம்மிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. சரியா. ஓகே. ஸோ இதான் வந்து நம்ம இப்போ பார்த்த மம்மிஃபிகேஷனோட ப்ரிசர்வேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற அந்த மெத்தடுக்கான ப்ராசஸ் தான் இதில் இருக்குது. ஸோ த எஜிப்ஷியன் ஹேட் த ட்ரெடிஷன் ஆஃப் ப்ரிசர்விங் த டெட் பாடிஸ் யூஸிங் நேச்சுரல் சால்ட்டு, a combination of sodium carbonate and sodium bicarbonate. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த சால்ட் எல்லாமே போட்டு அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ப்ரிசர்வ் பண்ணிட்டு நியர்லி 40 daysக்கு அப்புறம் when the salt absorbed all the moisture, the body was filled with the sawdust. So the body was filled with the sawdust and wrapped with the stripes of linen cloth and covered with the fabric. ஸோ அதுக்கு 40 daysக்கு அப்புறம் தான் வந்து அந்த டெட் பாடி வந்து அந்த மாய்ஸ்சர் எல்லாமே அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த பாடி வந்து ஃபில்டு வித் சாடஸ்ட்டு அண்ட் ரேப்டு வித் ஸ்ட்ரைப்ஸ் லைன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கிளாத்தை வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வச்சு ரேப் பண்ணுவாங்க. ஸோ ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. சரியா. ஓகே. ஸோ இதை வந்து மம்மிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் அதுக்கு இந்த மாதிரி மம்மிஃபிகேஷன் இருக்கக்கூடிய பிரமிட்ஸ். சரியா. ஓகே. ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சேம் எஜிப்ஷியன் சிவிலைசேஷன். தேங்க்யூ.